அது இல்லைங்க, திடீர்னு நம்ம ஏன் இங்க இருந்து கிளம்புறோம்? என்னங்க அது? எனக்கு காட்டுங்க. இல்ல நான் பார்த்தே ஆகணும். ஏன் மறைக்கிறீங்க? என்னங்க இது? இது இந்த ரத்னம் இந்த இடத்தோட பெரிய ரகசியம். இந்த ரத்னம் வெற்றியோட அறிகுறின்னு சொல்லலாம். இந்த உலகத்துல இருக்கிற பல பேர் ஏதோ ஒரு ரகசியத்தை தேடி சுத்தி அலைஞ்சிட்டு இருந்த காலத்துல உலகத்துல இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இருக்கிற ஒரே நாடு, விஞ்ஞானம், ஆன்மீகம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிற ஒரே நாடு நம்மளோட பாரத தேசம். 17ஆவது நூற்றாண்டுல வியாபாரியா வெள்ளக்காரங்க உள்ள வந்தாங்க. நம்ம பாரத தேசத்தையே அடிமைப்படுத்தி தங்கம், வைரம், வைடூரியம்னு அபகரிச்சுட்டு போனாங்க. இருக்கிறதுலயே பெரிய வைரமான கோஹினூர் வைரத்தை அவங்க அபகரிச்சு அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க ராணியோட மணிமகுடத்துல வச்சு அழகு பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே கோஹினூர் வைரத்தை விட சிறந்த வைரம் நம்ம நாட்டுல இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. அகிலாம்பாவோட கிரீடத்துல இருக்கிற வைரங்களும் வைடூரியங்களுக்கும் மத்தியில இந்த ரத்தினம் சிறந்ததா இருந்தது. அந்த கிரீடத்துல அந்த ரத்தினம் இருந்த வரைக்கும் இந்த பாரத நாட்டுல வெற்றி மட்டும்தான் நிலைச்சிருந்தது. ரொம்ப தைரியமா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்த சக்கரவர்த்திகள்ல அவினாஷ் மான்யவாரும் ஒருத்தராயிருந்தார். அப்படி அந்த வெள்ளக்காரங்களை வெற்றி கொண்ட அந்த மகாராஜா தன்னோட மகனுக்கு அதை பரிசா கொடுத்தாரு. அவரு தன்னோட மகன் அப்படின்னு வழி வழியா இந்த வைரம் மானிய வம்சத்தோட பரம்பரை பொக்கிஷமா மாறிடுச்சு. அந்த வம்சத்தோட கடைசி வாரிசான சந்திராதித்யா மேல அந்த வைரத்தை அபகரிக்க போறதுக்கு தாக்குதல் நடந்துச்சு. அவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னால இந்த வைரத்தை என் கையில கொடுத்து இது நம்ம நாட்டோட அரசாங்கத்துக்கிட்ட இந்த நாட்டோட பொக்கிஷத்தை ஒப்படைக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. இதை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். சேர்த்தா என்னோட கடமை முடிஞ்சிடும். அதுக்காக தான் உன்னையும் குழந்தையும் சீக்கிரமா ரெடியாக சொன்னேன். நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். சீக்கிரம் ரெடியாக. பிரியா, அம்மா. பிரியா, வரைஞ்சதெல்லாம் போதும், சீக்கிரமா ரெடி ஆகுமா? சரிம்மா. அசோக், அசோக். என்னம்மா? My best friend Vijay. திரௌபதியை காப்பாத்துறதுக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணன் கடவுள் 5 நிமிஷம் லேட்டா கூட வரலாம். இவ மட்டும் கட்டளை இட்டானா உடனே வந்து நிப்பாண்டா இந்த பத்மாஷ். விஜய் விஜய், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஊரை விட்டு போறாடா, சீக்கிரமா வாடா. என்னையா என்ன எதுக்கு இவங்க ஒண்ணும் புரியல. என்ன சொல்லிட்டு போ. அட பிரியா, விஜய், இந்த முறை நடக்கும் இந்த தேர்தலில் அடுத்த முதல்வர் யாராய் இருக்கக்கூடும் என்று இந்த நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நமது மாநில முதல்வரான திரு ராம் திலக் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றியடைந்த திரு ராஜசேகர் அவர்களை இந்நாள் முதல்வர் என்று அறிவித்தார். இங்க பாருங்க மக்களே, பிரியாணிக்கும் பீருக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அவன் ஒரு ஃப்ராடு. இங்க நிறைய பேரு ஜாதகம்ன்ற பேர்ல யாரையோ சிஎம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிம்ஹா ஹாஸ்பிடலை தொடங்கி வைத்த டாக்டர் சிம்ஹா அவர்கள் ஆயுர்வேதத்தை பயன்படுத்தி நோயாளிகளின் இருதய அறுவை சிகிச்சையை டாக்டர் அசோக் சிம்ஹா பிராக்சன் ஆஃப் ஃப்ளோரிசா, அதாவது ஆயுர்வேதத்துல நம்ம மக்களுக்கு சர்ஜரியே பண்ணாம எப்படிப்பட்ட ஹார்ட் ப்ராப்ளத்தையும் சரி பண்ண முடியும். டிஃபரெண்டான கான்ட்ரோவர்சில மாட்டிக்கிற டேனியல் ஜாக்சன் தன்னோட அடுத்த படத்துல வர்ற ஒரு பாடலுக்கு சன்னி லியோனை டான்ஸ் ஆட வைக்கலான்னு பேசிட்டு இருக்காரு. ஒத்த கால்ல நிக்கிறாரு, நீங்களே பாருங்க. குரு எப்படியோ சீடனும் அவ்வாறே. இந்த வருடத்துக்கான சினிமா ஃபேர் அவார்டை பெறுபவர் ஸ்மைலிங் பிரின்சஸ் தீபக் காமத்தா அல்லது ரொம்பவும் பிஸியா இருக்கிற அனுஷ்கா பாண்டேவாங்கிற சர்ச்சை தான் இணையதளத்துல இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த மண்ணில் பிறந்த என்னால என்ன காரணமா இருந்தாலும் சரி,
இந்த மண்ணை ரெண்டு ஆக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதுதாங்க இப்ப பிரேக்கிங் நியூஸ். கமிஷன் பணம் அவங்களுக்கு கிடைக்கவில்லை என்றதற்காக புரோக்கர்ஸ் லவ் மேரேஜ பேன் பண்ணனும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பிபிஎல் ஃபைனல்ல இந்த தடவையும் எல்லோ டீம் எதிர்த்தான ரெட் டீம் தோத்துருச்சு. 2020 மேட்சை டெஸ்ட் மேட்ச் போல் விளையாடிய வீரர்களை ரசிகர்கள் கண்டித்தனர். சிகப்பு டீம் ஓனர் ஆகிய ஆர்கே என்ன ரியாக்ஷன் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன பண்ண சொல்ற நெப்போலியா? அந்த சூர்யா பாய் கேங் மேட்ச் ஃபிக்ஸிங்ல ஈடுபட்டாங்க. நம்ம ரெட் டீமை தோக்கடிச்சிட்டாங்க. We have become jokers again. என்னங்க மெர்சிடிஸ் பென்ஸ்ல சுத்திட்டு இருக்கோங்க. நாம சாதாரண கிரிக்கெட் மேட்ச்ல தோத்தத பெருசா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம கிட்ட தான் ஃளைட் பிசினஸ் இருக்கு. எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பிளேனை வச்சு இல்ல ஏர் ஹோஸ்டஸுக்கே சம்பளம் கொடுக்க முடியாத போல இருக்கு. டோன்ட் வரி சார், நம்ம கிட்ட தான் பெட்டிங் பணம் இருக்கு. அதுல இருந்து வர கமிஷனும் இருக்கு. விளையாட்டுக்கு யூஸ் பண்ண டாஸ கூட எடுத்துடலாம். அதுக்கு நான் கேரண்டி. Are you sure? சார், நான் பேச்சுக்கு மட்டும் தான் சூரிட்டி, ஆனா அவ ஆக்ஷன்ல கிளாரிட்டி அதிகம். மேட்சை ஃபிக்ஸ் பண்ணி ஒருவேளை நம்ம தோத்து போற மாதிரி இருந்தாலும் நம்ம ஆள் உள்ள இறங்கிட்டானா அந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கிறது கேரண்டி. மேட்ச் முடியறதுக்கு முன்னாலேயே மேன் ஆஃப் த மேட்சை டிக்ளேர் பண்ற மாதிரி சொல்றியே, யாரையா அந்த நெப்போலியன்? அவன் அரசியல்ல ஃபாலோ பண்றதுல ராமன், அரசியல் சதுரங்கத்துல அவன் ஒரு கிருஷ்ணன், கஷ்டன்னு வந்து நிக்கிறவங்களுக்கு அவன் ஒரு கர்ணன், என்ன வேலையா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ரூட்டை போட்டுக்கிறதுல அவன் ஒரு அர்ஜுனன். எந்த இடத்துல எப்படி தான் கேரக்டரை மாத்தணுமோ அப்படி மாத்திக்கிட்டே இருப்பான். அதனாலதான் நான் அவனை செல்லமா பத்மாஸ் கூப்பிடுவேன். பத்மாஸ். ஏண்டா புறம்போக்குங்களா, பணத்தை எடுத்துட்டு போறீங்களா? உங்க எல்லாரையும் தூக்கி போட்டு பந்த அடிடுவேன் பாத்துக்கங்க. ஸ்பெஷல் போலீஸ் போர்ஸ். பாசே, நீ சும்மா ஹிந்தில பேசிட்டு இருக்காத, தமிழ்ல பேசு. ஏய் 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 ஏய், உங்களுக்கு எந்த ஒரு பாஷா வேணும்? சென்னை பாஷா வேணுமா, கோயம்புத்தூர் பாஷா வேணுமா, இல்ல திருநெல்வேலி பாஷா வேணுமா? எதுவுமே தெரியாத சாதாரண ரவுடி பசங்கடா நீங்க. யாரா நீ? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைம் இல்ல, ஸ்ட்ரைட்டா ஒரு கேம் போடலாமா? என்ன கேம்? திருடம் போலீஸ். மாமூல் வாங்குற போலீஸா? எவ்வளவு வேணும் கேளு. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சே பாஸ். 50-50. ஏய் சின்ன பையா, விஜய் சௌஹான், விஜய் சௌஹான், விஜய் சௌஹான். சைலண்டா நாங்க ஒதுங்கி இருந்தா மாமூல் வேணும்னு எங்க கிட்டயே கேக்குறியா? இப்போ இங்க உன்ன நாங்க பண்ணுவோம். சீட்டர் சமலே, கோவா பார்டர்ல நின்னு ஹெரோயின் விக்கிற பரதேசி நீ. பாஸ் பாஸ் பாஸ், உங்களுக்கு பெரிய ஆஃபர் தரேன். டேய் கொண்டு குர்ரா. ஏண்டா நீ குடுக்குற பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன உன் தங்கச்சி புருஷன் நினைச்சியா? போலீஸ் ஃபுல் அமௌண்ட் என்னது? அண்ணா இது உனக்கே நியாயமா இருக்கானா? நாங்களும் கஷ்டப்பட்டு தானே இப்படி அடிச்சுட்டு வரோம். பீரு பிரியாணி செலவுக்காச்சும் காசு கொடுத்துட்டு போனா. இது பாயிண்ட். மச்சி, இந்த நாசம் பிடிச்ச ஈ படம் சுதீப் நினைச்சு என் மூக்கு மேல உட்காந்து டான்ஸ் ஆயிடுச்சுப்பா. அதனால தான் தெரியாம தும்மிட்டேன். ஜூட்டு. டேய், இவன் டம்மி போலீஸ்டா. ஏடா தனியா வந்து மாட்டிருக்க, துண்டா மாட்டிருக்க. என்ன பண்றன்னு பாரு. ஏதோ 5-6 பால போட்டு அவுட் ஆகுறதுக்கு நான் ஒண்ணு கிரிக்கெட்டர் இல்லடா, பாக்ஸர். எல்லாரையும் வர சொல்லு. ஏய், விவசாயிங்க நாத்து நடுறது வயலு, அழகா பாட்டு பாடுறது குயிலு. மச்சான ஏத்து நிக்கணும்னு நினைச்சா வருண்டா புயலு. பஞ்ச் டைலாக் பேசாம படத்தை தூக்கிட்டு ஓடு.
மச்சி மணி 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 மாமா பணம் நம்மளது இல்ல. ஓகே மச்சி, லெட்ஸ் கோ டு ஆர்